இந்த வீடியோல Flipkartல இருக்கிற ஹோம் பேஜோட ஒரு பார்ட்டை டிசைன் பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். இந்த அவுட்புட்டை கொண்டு வர நான் பூட்ஸ்ட்ராப்ல இருக்கிற கார்ட் காம்பனன்ட்டை யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு பூட்ஸ்ட்ராப்ல ஏதாவது டவுட் இருந்தா நம்ம சேனல்ல பூட்ஸ்ட்ராப் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ Flipkart வெப்சைட்ல இருக்கிற கார்ட் காம்பனன்ட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம Flipkartல இருக்க இந்த கார்டை எப்படி கிரியேட் பண்றது, ஸோ இந்த 4 கார்ட்ஸை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம், லைக் பெஸ்ட் வேல்யூ டீல்ஸ் ஆன் ஃபேஷன் இந்த கார்டையும் வின்டர் எசென்ஷியல் ஃபார் யூ இந்த கார்டையும் எப்படி க்ரியேட் பண்ணுறது. இது ஆக்சுவலாக நமக்கு இந்த வெப்சைட்டை பார்க்குறப்ப இதை கார்டில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி கார்டில் தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களோட பூட்ஸ்ட்ராப்போட பேசிக் கார்ட் காம்பனன்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ இதுதான் கார்டோட பேசிக் கோட். கார்டில் நமக்கு என்ன இருக்குன்னா, ஒரு இமேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஹெட்டிங், பேராகிராஃப், ஒரு லிங்க், பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே கோட் எழுத போகிறோம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக ஒரு ஸ்கெலிட்டன் க்ரியேட் பண்ணிக்கலாம். flipkart.html. ஓகே, பேசிக் ஸ்கெலிட்டன் க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் நமக்கு பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறனால பூட்ஸ்ட்ராப்போட பேசிக் கோட் அப்டேட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ கெட்டிங் ஸ்டார்டட்லேருந்து இன்ட்ரோடக்ஷனில் ஃபஸ்ட்டு சிஎஸ்எஸ் ஃபைல்ஸை காப்பி பண்ணி ஹெட்டரில் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ். ஓகே, இதில் இன்பில்டு சிஎஸ்எஸும் யூஸ் பண்ண போகிறோம், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், ஓகே, கஸ்டமைஸ் சிஎஸ்எஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு div கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, div கிளாஸில் கண்டெய்னர் யூஸ் பண்ணிக்கிறேன். கண்டெய்னருக்கும் கண்டெய்னர் ஃப்ளூயிடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ கண்டெய்னர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ்டு வித் க்ரியேட் ஆகும். ஓகே, இதில் நம்ம என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பேடிங்கோட டாப் டு பாட்டம் நம்ம ஸ்பேசஸ் 4 ஸ்பேசஸ் அலோகேட் பண்ணிக்கிறோம். ஓகே, கண்டெய்னருக்குள்ளே நம்ம கிரிட்டு யூஸ் பண்ண போகிறோம். கிரிட் கான்செப்ட்ஸ் நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே, ரோ. ஓகே, பூட்ஸ்ட்ராப்பில் ரோ கான்செப்ட்ஸ் பற்றி தெரியாதவங்க, கிரிட்டு பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் இருக்கிற பூட்ஸ்ட்ராப் வீடியோஸை பாருங்கள். ஸோ ரோவில் நம்ம ரோ க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் கேப் 4 கேப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ரோக்குள்ளே நம்ம இப்போ காலம் க்ரியேட் பண்ண போகிறோம். div கிளாஸ் காலம், எம்டினா மீடியம், அதாவது மீடியம் 4னா மீடியம் ஸ்க்ரீனில் நமக்கு 4 சைஸஸில் 4 காலமாக ஸ்ப்ளிட் ஆகணும். ஓகே, இது ரெஸ்பான்சிவாக இருக்காகிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த காலமில் எத்தனை பார்ட்ஸாக பிரியணும். ஆக்சுவலாக நார்மலாக கிரிட்டு 12 காலமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அந்த 12 காலம்ஸில் காலம் 4 காலம்ஸாக நம்ம இப்போ ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். இதுதான் செக்ஷன் 1 நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டிவோட கிளாஸ் ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே நம்ம ஒரு செக்ஷன் பாக்ஸுன்னு க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த செக்ஷன் பாக்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இன்பில்டு சிஎஸ்எஸும் யூஸ் பண்ண போகிறோம், நம்மளாவும் சில சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். ஓகே, இந்த செக்ஷன் பாக்ஸ்க்குள்ளே ஒரு div கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், டிஃப்ளக்ஸ். ஓகேவா, டிஃப்ளக்ஸில் எதுக்காக அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். எதுக்காகனா, நம்ம ஃபஸ்ட்டு 2 கண்டென்ட்டை, அதாவது இமேஜஸை நம்ம ஷோகேஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த கண்டென்ட்டையும் இது ஒரு பட்டன், இந்த பட்டனையும் ஒரே லைனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃப்ளக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் டிஃப்ளக்ஸில் ஜஸ்டிஃபை கண்டென்ட், இடையில ஸ்பேஸ் வரனால பிட்வீன் யூஸ் பண்ணுறேன், ப்ளஸ் அலைன் ஐட்டம்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீனும் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், இதை ரெண்டையும் எழுதிட்டு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஹெட்டிங்கும் ஒரு பேராகிராஃப். ஓகே, ஒரு ஹெட்டிங், ஒரு பட்டன். ஓகே, ஹெட்டிங்க்கு கிளாஸ் நான் சொன்ன மாதிரி செக்ஷன் டைட்டில் அப்படிங்கிற நம்ம கஸ்டமைஸ் சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். டைட்டில். ஓகே, ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, என்ன டைட்டில் எழுத போகிறோன்னா, இந்த பெஸ்ட்டு நம்ம ஃப்ளிப்கார்ட்டை தான் க்ளோன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கார்டை மட்டும் தான் நம்ம க்ளோன் பண்ணுறோம். ஸோ இந்த டைட்டில்
சரி, நம்ம டைப் பண்ணிக்கலாம். பெஸ்ட் வேல்யூ டீல்ஸ் ஆன் ஃபேஷன். பெஸ்ட் வேல்யூ டீல்ஸ் ஆன் ஃபேஷன். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பட்டனுக்கு வந்து நமக்கு கண்டென்ட் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் எதுவும் இல்லை, ஒரு ஆரோ மட்டும்தான். ஸோ பட்டனுக்கு நம்ம ப்ளூ கலரில் வரணும் இல்லையா? ஸோ பட்டனுக்கு மட்டும் நான் கிளாஸ் வந்து இன்பில்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். பிடிஎன் ப்ரைமரி. எனக்கு ப்ளூ கலரில் தானே இருக்குது பட்டன், அதனால் ப்ரைமரி. ரவுண்டட் பட்டனாக வேணும். ஸோ ரவுண்டட் சர்க்கிள் பட்டன். ஷேடோ எஸ்எம் அப்படிங்கிறது ஒரு ஷேடோ க்ரியேட் ஆகணும். இது ஒரு இன்பில்டு சிஎஸ்எஸ் கிளாஸ். ஓகே, இங்கே கொடுத்துட்டு இங்கே ஆரோ கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட்டு நம்ம கோடை இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரே ஒரு கண்டென்ட் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது க்ரியேட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள், எனக்கு பட்டன் மட்டும் தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஆனால் அந்த பட்டனுக்கு வந்து உள்ள ஆரோ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ தான். ஓகே, ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஆரோ அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஆரோ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட்டை பார்த்தோன்னா இந்த மாதிரி நமக்கு ப்ராப்பராக வந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த ஹெட்டிங் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறனால இதை நான் H4 மாற்றிடுறேன். ஓகேவா, H4 மாற்றிக்கலாம். ஏன்னா அந்த வெப்சைட்டில் நமக்கு இந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஓகே, ஸோ இட் இஸ் எனஃப். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ நமக்கு இந்த செக்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட்டு டிவ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இதே செக்ஷன் பாக்ஸ்க்குள்ளே நம்ம டிவ் வந்து கிளாஸ் வந்து என்ன க்ரியேட் பண்ண போகிறோன்னா திரும்ப ஒரு ரோ க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த ரோவில் வந்து கேப் வந்து 3 கேப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு இந்த ரோக்குள்ளே டிவோட கிளாஸ் வந்து நான் காலம் 6. ஓகேவா, இந்த காலம்குள்ளே நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் போய் இமேஜஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த ரோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோக்குள்ளே இந்த காலம்குள்ளே 2 கண்டென்ட் வச்சோமா. இப்போ திரும்ப இதை தனி ரோவாக க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த தனி ரோவில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, இமேஜு, ஒரு கண்டென்ட்டு, ஒரு 2 கண்டென்ட் இருக்கு இல்லையா, ட்ரூ வயர்லெஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இமேஜ் வைக்க போகிறோம். ஐஎம்ஜி சோர்ஸ், இமேஜ் சோர்ஸ்குள்ளே இமேஜஸ் போடணும். இப்போ நான் இங்கே ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். ஏன்னா நானே எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எழுத போகிறேன். எஃப்கே இமேஜ்னு அதுக்கு பேர் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இமேஜஸ்க்கு வேறு ஏதாவது வேணும்னா நம்ம எஃப்கே இமேஜஸில் அதோட வித்து ஹைட்டெல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் கண்டென்ட் வந்து நாட் ஃபவுண்டுன்னு ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இப்போ இமேஜஸ் வந்து நம்ம காப்பி பண்ணி போட்டுடலாம். இமேஜஸ் வந்து காப்பி த இமேஜ் அட்ரஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இமேஜஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இமேஜஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரோக்குள்ளே நான் இங்கே வந்து இதை வந்து ஒரு டிவ் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டிவ் கிளாஸ் பேர் வந்து எஃப்கே கார்டு வந்து அங்கே இருக்க இன்பில்டு கார்டு எடுக்காமல் நானே கார்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இப்போ இந்த காலம்க்கு கீழே வந்து பார்த்துக்கோங்க, காலம் 6 எஃப்கே கார்டுக்குள்ளே வச்சுக்கிறேன். அதுக்கெலாம் நான் சிஎஸ்எஸ் எழுதுவேன். ஓகே, ஒரு இமேஜுக்கு அப்புறம் நமக்கு ஒரு H4 எழுத போகிறேன். கண்டென்ட்லாம் காப்பி பண்ணிக்கலாம். வெப்சைட்ஸில் போயிட்டு ஒரு பேராகிராஃப். ஓகே, இப்போ இது என்னது, ட்ரூ வயர்லெஸ்ஸும் பெஸ்ட் பிக்ஸ். ஓகே, இது ரெண்டும் ஆட் பண்ணணும். ஹெட்டிங்கில் வந்து ட்ரூ வயர்லெஸ், இது வந்து பெஸ்ட் பிக்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் முடிச்சாச்சு. ஒரே ஒரு காலம் 6 கண்டென்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ரௌசரில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, கண்டென்ட் வந்துருச்சு. இப்போ இமேஜஸோட சைஸஸ்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் இல்லைனா இன்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதலாம். அதாவது கஸ்டமைஸ்டு சிஎஸ்எஸ் எழுத போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து ஹெட்டர்க்குள்ளே ஒரு ஸ்டைல் ஷீட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டைல் ஷீட்ஸ்குள்ளே .fk ஹைஃபன் கார்டுக்கும் அடுத்தது வந்து .fk ஹைஃபன் இமேஜுக்கும் ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்எஸ் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எஃப்கே கார்டுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு பார்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 பிக்சல் சாலிடில் வந்து எனக்கு லைட் கலர் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒயிட் கலர். அப்புறம் அந்த பார்டருக்கு வந்து ரேடியஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, பேடிங்கிறப்ப அந்த அரவுண்ட் த பார்டர் வந்து ஒரு ஸ்பேசஸ் வந்து 15 பிக்சல்ஸ் வந்து கேப்பு, ஒரு பேக்ரவுண்ட் கலர்,
டிரான்சிஷன் வந்து மூமெண்ட் இருக்கிறதுக்காக 0.2 செகண்ட்ஸுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து மூவ் ஆகணும். ஹைட்டு வந்து 100% கொடுத்தாச்சு. இதுதான் நமக்கு எஃப்கே கார்டுக்கு நம்ம கொடுத்துருக்க டிசைன். ஏன்னா இமேஜஸ் எனக்கு அந்த சைஸஸில் இருந்தால் போதும். இது மட்டும் இல்லாமல் அந்த இமேஜஸ்க்கு என்ன ஹைட்டு வித்தில் வரணும், அதாவது வித்து வந்து 100%, ஹைட் வந்து 180 பிக்சல் இருந்தால் போதும். அந்த பர்டிகுலர் கார்டுக்குள்ளே ஃபிட் ஆகணுங்கிறதுக்காக ஆப்ஜெக்ட்ஸ் ஃபிட் கொடுத்துருக்கோம். அந்த இமேஜுக்கும் ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த செக்ஷன் பாக்ஸுக்கு நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஒரு பேக்ரவுண்ட் கலர், அரவுண்ட் த ஸ்பேசஸ் வர்றதுக்கு ஒரு பேடிங், அப்புறம் பார்டர் ரேடியஸ். ஓகேவா, பேசிக் டிசைன்ஸ் இது எல்லாமே இல்லாமல் நமக்கு செக்ஷனோட டைட்டில் இருக்கு இல்லையா, செக்ஷன் டைட்டிலுக்கும் நம்ம எழுதிக்கலாம். செக்ஷன் டைட்டிலுக்கு வந்து ஒரு ஃபாண்ட்டு வெயிட்டு 700 கொடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஃபாண்ட்டு சைஸ். ஓகே, ஃபாண்ட்டு சைஸ் வந்து 20 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறோம். வேறு பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்துக்கலாம். பாடிக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு டார்க் கிரே கலர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அந்த கலர் தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மற்ற இமேஜஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதாமல் இன்டர்னல் சிஎஸ்எஸ், கஸ்டமைஸ் சிஎஸ்எஸ் முடிச்சிருக்கோம். இப்போ தான் நமக்கு மெயினான ஒர்க் இருக்குது. இதில் நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போய் பாருங்கள். 1 2 3 4 காலம் இருக்கா? அப்போ நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த காலம் 6 மட்டும் 2 3 4 4ஐயும் காப்பி பண்ணிவிட்டு போய் அவுட்புட்டை பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா 4 தடவை டிஸ்பிளே ஆகிருக்குது. இதை கொஞ்சம் நம்ம கரெக்ஷன் பண்ணணும். இது வந்து எதுக்குள்ளே ப்ராப்பராக எஃப்கே கார்டு, ஒவ்வொன்றையும் எஃப்கே கார்டுக்குள்ளே இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஓகே வெளியில் எடுத்துடலாம். எல்லாமே தனித்தனியாக கீழே வரக்கூடாது இல்லையா. ஸோ செக் பண்ணிக்கலாம் அவுட்புட்டை. ஓகே, ஒரு தடவை வந்துருச்சு இல்லையா. ஸோ இது எனக்கு 4 தடவை வரணும்னா எஃப்கே கார்டோட காப்பி பண்ணலாம். ஓகே, இந்த ரோக்குள்ளே நமக்கு 1 2 இங்கே 2ஓட இது வரைக்கும் காப்பி பண்ணி செகண்ட் டைம் ஒரு தடவை போட்டதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் செக் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் போடலாம். எஸ், ஓகே, காலம் 6 எஃப்கே கார்டுக்குள்ளே நமக்கு கீழே தான் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம 2க்கு டிசைன் எழுதிடலாம். ஓகே, ஸோ இதோட இமேஜஸ்லாம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம அலைன்மெண்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் இமேஜஸ் என்ன வேணும், இது தானே வேணும். காப்பி த இமேஜ் அட்ரஸ். ஸோ இதை இமேஜஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, இமேஜஸ்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட நேம் என்ன, நேம் வந்து ரிஸ்ட் வாட்சஸ் 90% ஆஃப். ஓகே, ரிஸ்ட் வாட்சஸ் வந்து ஹெட்டிங்கில் அப்டேட் பண்ணுங்கள். இதை எடுத்துடலாம், பெஸ்ட் பிக்ஸ் எடுத்துடலாம். ரிஸ்ட் வாட்சஸ், அப்புறம் வந்து மினிமம் 90% ஆஃப். இதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் கண்டென்ட், ஏன்னா நம்ம ஆஃப். ஓகே, மின் பக்கத்தில் ஒரு டாட் வச்சுக்கலாம். இங்கே ஓ வந்து கேபிட்டல். ஓகே, செகண்டும் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ நமக்கு இப்போ கண்டென்ட் வந்து ட்ரூ வயர்லெஸ்ஸும் இதுவும் க்ரியேட் ஆயிடுச்சு. எஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா இன்னும் 2 தடவை க்ரியேட் பண்ணணும் கண்டென்ட்டை. ஸோ இதையும் காப்பி பண்ணிடலாம். ஓகே, இதில் நமக்கு என்னென்ன இமேஜஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்த இமேஜஸ் என்ன வேணும், இந்த இமேஜஸ். காப்பி த இமேஜ் அட்ரஸில் 3rd. ஓகே, அண்ட் கண்டென்ட் மென் ஸ்லிப்பர். ஓகே, கிளிக் பண்ணி பார்த்தலாம், ஃப்ளிப்லாப்ஸ். ஓகே, இதான் கண்டென்ட். இதை காப்பி பண்ணிவிட்டு
ஓகே. ஓகே, அதுக்கு கீழே மினிமம் 70% ஆஃப். இங்கே 70%. ஓகே. ஸோ 4 கண்டென்ட்டுமே நமக்கு இப்போ ரெடி. ஓகே பாருங்கள், 1 2 ஓகே 3 கண்டென்ட். இன்னும் ஒரு கண்டென்ட் மட்டும் நமக்கு ரிமைனிங் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அலைன்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணலாம். 1 2 3 4 லாஸ்ட்டாக இது. ஓகே, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா காலம் 6 வந்து காப்பி பண்ணி போடணும். ஓகே, காலம் 6 மட்டும் இல்லை, இங்கே வந்து நம்ம எஃப்கே கார்டை விட்டுட்டோம், எஃப்கே கார்டையும் சேர்த்து காப்பி பண்ணி போடணும். ஓகே, ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு ப்ராப்பராக வந்துருச்சு. இப்போ நமக்கு அலைன்மெண்ட் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், மற்ற எல்லாமே ஓகே தான். இப்போ திரும்ப இன்னும் ஒரு தடவை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்குரிய இப்போ இமேஜஸ் என்னது, லாஸ்ட் இமேஜஸ் இது. காப்பி த இமேஜ் அட்ரஸ். ஓகே, காப்பி இமேஜஸ் காப்பி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் திங் நமக்கு வந்து மென்ஸ் கேஷுவல் ஷூஸ். ஓகே, ஃபைனலாக நமக்கு என்ன பண்ணிட்டோன்னா நமக்கு கண்டென்ட் வந்து தனித்தனியாக வந்திருக்குது. இதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே லைனில் அப்டேட் பண்ணணும். ஓகே, ஸோ அது நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம். ஸோ நமக்கு ஏன் வந்து அலைன்மெண்ட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நம்ம காலம் 6க்குள்ளே எஃப்கே கார்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ காலம் 6க்குள்ளே ஒவ்வொன்றையுமே காலம் 6ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு ப்ராப்பராக வந்துடும். காலம் 6க்குள்ளே நீங்கள் இது எஃப்கே கார்டுக்குரிய டிசைன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு 6 காலம்குள்ளேயும் அந்த கார்டோட டிசைன்ஸ் வந்து அப்டேட் ஆகணும். க்ளோசிங் எல்லாம் ப்ராப்பராக இருக்குதா, ஸோ அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு நம்ம அவுட்புட்டை இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நான் வந்து ஒரு பார்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்க பார்ட், அதாவது இன்னொரு பார்ட்டை வந்து நம்ம அவுட்புட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இது மட்டும் நம்ம இப்போ வின்டர் எசென்ஷியல்ஸ் ஃபார் யூ மட்டும் க்ரியேட் பண்ணணும். இதை நான் என்ன மென்ஷன் பண்ணிடுறேன்னா, அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து நம்ம செக்ஷன் 1ன்னு பேர் வச்சிடலாம். ஓகே, ஏன்னா அப்போ தான் நமக்கு காப்பி பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம்னா இதை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி, ஏன்னா மற்ற ரெண்டுமே ப்ராப்பராக இங்கே இந்த கண்டெய்னர் ரோ இருக்கு இல்லையா, இதுக்குரிய க்ளோசிங் கரெக்டாக இருக்கா? ஓகே பாருங்கள், க்ளோசிங் கரெக்டாக இருக்குது. ஓகே, இந்த செக்ஷன் 1 அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு தடவை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, நான் இப்போ செக்ஷன் 1 மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். செக்ஷன் 1, இது செக்ஷன் 2. இந்த இடத்துல நான் செக்ஷன் 2ன்னு ஒரு தடவை எழுதிக்கிறேன். அந்த செக்ஷன் 2 தான் நம்ம வின்டர் சீசனோட கண்டென்ட். ஓகே, அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெறும் டேட்டாவை மட்டும் மாற்ற போகிறோம். என்னென்னா வின்டர் எசென்ஷியல் ஃபார் யூ. இதை காப்பி பண்ணி எங்கே இதோட பெஸ்ட் வேல்யூஸ் ஃபேஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக மற்ற எல்லாமே டிசைன்ஸ் ஒன்று தான். ஓகே, வேறு என்ன, இங்கே வந்து வின்டர் எசென்ஷியல்ஸ் மேலே இருக்கிறது மாற்றியாச்சா. அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு இந்த இமேஜஸ். ஓகே, இமேஜஸ் காப்பி பண்ணிவிட்டு ஒவ்வொரு காலம் 6லையுமே ஓகேவா, இந்த ஃபஸ்ட்டு இமேஜஸ் இது தான். ஓகே, இமேஜஸ் மாற்றியாச்சு. இப்போ அதுக்குரிய என்ன கண்டென்ட்டு அப்படின்னா மென்ஸ் அண்ட் உமென்ஸ் சாக்ஸ். செக்ஷன் 2ல் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, மென்ஸ் அண்ட் உமென்ஸ் சாக்ஸ். அதுக்கப்புறம் வந்து அதுக்குரிய ஆஃபர் வந்து என்ன போட்டிருக்காங்க கீழே அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் நவ். ஓகே, அவ்வளோதான். அது வந்து க்ரீன் கலரில் வரணும். அதுக்கு வந்து நம்ம எழுதலாம் பட்டனுக்கு எக்ஸ்ப்ளோர் நவ். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கண்டென்ட். ஃபஸ்ட்டு கண்டென்ட் ப்ராப்பராக வந்திருக்கான்னு செக் பண்ணிக்குவோமா?
இங்கே இருக்கிறது அப்படியே டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இங்கே வந்து சாக்ஸ் அப்டேட் பண்ணியாச்சு. மித்த இமேஜஸ்லாம் மட்டும் அப்டேட் பண்ணணும். ஓகே, அடுத்தது வந்து உள்ளன் க்ளோத் வந்து இது. காப்பி த இமேஜ் அட்ரஸ். ஓகே, இமேஜஸ் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதோட நேம் வந்து மென்ஸ் ஜாக்கெட்ஸ். ஓகே, ஓகே, மோஸ்ட் லவுடுன்னு மட்டும் அதை மாற்றணும். இந்த பேராகிராஃபில் மோஸ்ட் லவுட். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜஸ் எல்லாம் மாற்றிட்டு நம்ம டைரெக்டாக அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜஸ் அடுத்த கார்டில் இந்த இமேஜஸ் மாற்றணும். ஸோ ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணுறதான் நமக்கு ரொம்ப நேரம் ஆகும். அடுத்த செக்ஷன் அப்படியே காப்பி பண்ணி கண்டென்ட் மட்டும் மாற்றிக்கோங்க. ஓகே, மென், இது வந்து ஹெட்டிங். ஓகே, இதுக்கு வந்து என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க கீழே அப்படின்னா கீழே பெஸ்ட் செல்லர்ஸ். ஓகே, ஃபைனலாக இந்த இமேஜஸ் ஆட் பண்ணிட்டா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சிடும். ஓகே, இதை அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குரிய என்ன ஹெட்டிங், மென்ஸ் கேப்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர். ஓகே, நம்மளே அப்டேட் பண்ணிடலாம். மென்ஸ் கேப்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஆஃபர். ஓகே, ஸோ எல்லா இமேஜஸும் அப்டேட் பண்ணியாச்சு. ஒரே ஒரு இமேஜஸ் மட்டும் நமக்கு செகண்ட் இமேஜஸ், அதாவது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் இமேஜஸ் மட்டும் ப்ராப்பராக அப்டேட் ஆகலை. அது மட்டும் நம்ம திரும்ப அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே ஏதோ இமேஜஸில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. நம்ம இமேஜஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு டபுள் கோட்ஸ் போட்டுட்டு இமேஜஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அதாவது இந்த இமேஜஸ் மட்டும் நமக்கு வரல, மற்ற எல்லாமே வந்துருச்சு. ஓகே, ஸோ இதை அப்டேட் பண்ணோடனே நம்ம அவுட்புட் பார்க்கலாம். நமக்கு 2 கார்டு வந்து ப்ராப்பராக க்ரியேட் ஆகிருக்குது. ஓகே, இதோட சைஸஸ் எல்லாம் கொஞ்சம் நமக்கு சிஎஸ்எஸ் அப்டேட் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஹெட்டிங்கெல்லாம் நம்ம கிளாஸஸ் எழுதிக்கலாம். பேராகிராஃப்க்கும் இதுக்கும் நம்ம கிளாஸஸ் எழுதிக்கலாம். இதுக்கு வந்து MT4ன்னு எழுதிக்கிறேன் சிஎஸ்எஸ். இங்கே வந்து ஆஃபர் டெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிஎஸ்எஸ் எழுதியிருக்கேன். ஓகே, இதை எல்லா இடத்துலையுமே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, எல்லா கார்டோட ஹெட்டிங்க்கும் பேராகிராஃப்க்கும் நம்ம சிஎஸ்எஸ் எழுதிடலாம். ஆஃபர் டெக்ஸ்ட். ஓகே, வந்து இதை நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு ப்ராப்பராக பார்த்திங்களா இதெல்லாமே ப்ராப்பராக அப்டேட் ஆகிருக்கு. ஓகே, ஹோவர்லாம் பண்ணுறப்ப ஸோ இங்கேயும் அப்டேட் பண்ணிடலாம். இந்த ஹெட்டிங்க்கு வந்து இந்த சைடும் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராகிடும். ஸோ இதுக்கு MT4 அப்படிங்கிறதுக்கும் இந்த பேராகிராஃப்க்கு வந்து ஆஃபர் டெக்ஸ்ட். ஸோ ஃபைனலாக நமக்கு அவுட்புட்டில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஷாப் யுவர் ஃபேவரேட்ஸும் அப்புறம் வின்டர் எசென்ஷியல் ஃபார் யூவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு செக்ஷன் கம்ப்ளீட்டாக ஒரு செக்ஷனில் இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு மட்டும்தான் நம்ம செக்ஷன் பாக்ஸ்க்குள்ளே
ஒரு டிஃப்ளக்ஸ்குள்ளே ஜஸ்டிஃபை கண்டென்ட் பிட்வீன்குள்ளே அலைன் ஐட்டம் சென்டர் கொடுத்து இந்த கண்டென்ட்டை அப்டேட் பண்ணோம். ஓகேவா, ஒரு ஹெட்டிங் பேராகிராஃப். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்க ரோக்குள்ளே இந்த காலம் 6ஆக 4 காலம் ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஒரு கார்டு டிசைன் பண்ணிவிட்டு அந்த டிசைனில் ஒரு இமேஜஸ் ஹெட்டிங் பேராகிராஃப் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு செக்ஷன் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அந்த செக்ஷனை அப்படியே காப்பி பண்ணி நம்ம ஜஸ்ட்டு இமேஜஸ் ஹெட்டிங் பேராகிராஃபை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் ஆல் சேம் கோடு தான். இந்த ஒரு செக்ஷன் க்ரியேட் பண்ணிட்டிங்கன்னா அடுத்த செக்ஷன் ஈஸி. ஸோ இதை ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பாருங்கள், இந்த ஷாப் யுவர் ஃபேவரேட்ஸையும் இந்த கண்டென்ட்டை ஒரே ரோக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த ரோக்குள்ளே இது ஃபஸ்ட்டு காலம், இது இன்னொரு ரோக்குள்ளே செகண்ட் காலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இந்த மாதிரி இமேஜஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கு நம்ம டிரான்சிஷனும் ஹோவர் எஃபெக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் கோடிங்கில். ஓகே, ஸோ நம்ம செக்ஷனோட டைட்டிலுக்கு பாடிக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர், ஒரு கார்டோட கம்ப்ளீட் டிசைன்ஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் கார்டை ஹோவர் பண்ணிங்கன்னா ஷேடோ க்ரியேட் ஆகிறது, டிரான்சிஷன் ஆகிறது, ஒரு டிரான்ஸ்லேட் ஆகிறது, ரொட்டேட் ஆகிறது. அப்புறம் இமேஜஸ் வந்து நமக்கு எந்த சைஸஸில் வரணும், டெக்ஸ்ட்டு எப்படி க்ரீன் கலரில் வருது பார்த்திங்களா, இந்த டெக்ஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம ஆஃபர் டெக்ஸ்ட்டு ஃபைனலாக எழுதியிருக்கோம். கலர் வந்து க்ரீன் கலர் அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த செக்ஷனோட பாக்ஸுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர், இது எல்லாமே நம்ம எழுதின சிஎஸ்எஸ். ஸோ ஃபைனலாக ஃப்ளிப்கார்ட்டோட கார்ட் டிசைன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதே மாதிரி ஏதாவது வெப்சைட்டை சூஸ் பண்ணி கார்ட் டிசைன் பண்ணிவிட்டு எந்த வெப்சைட்டோட கார்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் ஏஐ இன்டகிரேட்டட் கோடிங் கோர்சஸ் பற்றி என்கொயர் பண்ணுறதுக்கு லிங்க் பயோவில் இருக்குது. இல்லைனா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள்.